சுற்றி வளைக்கப்பட்ட அமெரிக்கா, இறங்கி அடிக்கும் ஈரான், யாருமே எதிர்பாராத ட்விஸ்ட். மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இப்பொழுது வெளியாகி இருக்கும் ஒரு புதிய தகவல் சர்வதேச அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை அமெரிக்க ராணுவ தளங்கள், போர்க்கப்பல்கள், ராணுவ விமானங்கள் ஆகியவை மட்டுமே ஈரானின் முக்கிய இலக்குகளாக இருந்து வந்த நிலையில் தற்பொழுது அமெரிக்க ராணுவத்திற்கு தளவாட ஆதரவு வழங்கும் வணிக மற்றும் கடல்சார் நிறுவனங்களையும் குறிவைக்கும் வகையில் ஈரான் ஒரு புதிய ஹிட் லிஸ்ட் ஒன்றை தயாரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது இனிமேல் போர்க்களத்தில் இருக்கும் ராணுவ வீரர்கள் மற்றும் ராணுவ தளங்கள் மட்டுமில்லாமல் அந்த ராணுவத்திற்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்லும் வணிக நிறுவனங்களும் ஈரானின் கண்காணிப்பு வளையத்திற்குள் வந்திருக்கின்றன. அமெரிக்க படைகளுக்கு தேவையான எரிபொருள், வெடிமருந்துகள், ராணுவ உபகரணங்கள், உணவு உள்ளிட்ட பொருட்களை கொண்டு செல்லும் கப்பல் நிறுவனங்கள் குறித்த தகவல்களை ஈரான் சேகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் கப்பல்களின் உரிமையாளர்கள், கப்பல் மேலாளர்கள், இயக்குநர்கள், துறைமுக சேவை நிறுவனங்கள், கடல்சார் சேவை வழங்குநர்கள் மற்றும் வணிக இடைத்தரகர்களின் செயல்பாடுகளும் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரத்தில் ஈரான் கூறியிருப்பதாக வெளியாகியுள்ள தகவல்தான் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஒரு கப்பல் எந்த நாட்டின் கொடியின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது மட்டுமே முக்கியமல்ல என்றும், அந்த கப்பல் அல்லது நிறுவனம் உண்மையில் யாருக்கு என்ன வகையான சேவையை வழங்குகிறது என்பதுதான் முக்கியம் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது அமெரிக்க ராணுவத்தின் தளவாட நடவடிக்கைகளுக்கு தெரிந்தே உதவி செய்ததாக ஒரு நிறுவனம் கண்டறியப்பட்டால் அது மூன்றாவது நாட்டில் பதிவு செய்யப்பட்ட தனியார் நிறுவனமாக இருந்தாலும் நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடலாம் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே சில கப்பல் நிறுவனங்கள் மற்றும் குறிப்பிட்ட கப்பல்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இது இறுதி பட்டியல் இல்லை என்றும், அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதாக கண்டறியப்படும் மேலும் பல நிறுவனங்களும் இந்த பட்டியலில் சேர்க்கப்படலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது உண்மையாக செயல்படுத்தப்பட்டால் அதன் தாக்கம் மத்திய கிழக்கை தாண்டி சர்வதேச கப்பல் போக்குவரத்திலும் எதிரொலிக்க வாய்ப்புள்ளது. காரணம், எரிபொருள் விநியோகம், சரக்கு கப்பல் போக்குவரத்து, துறைமுக சேவைகள் மற்றும் பல்வேறு கடல்சார் தளவாட அமைப்புகள் ஏற்கனவே பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகின்றன. இப்போது அமெரிக்க ராணுவத்திற்கு ஆதரவளிக்கும் வணிக வலையமைப்புகளும் மோதலின் ஒரு பகுதியாக கருதப்படலாம் என்ற நிலை உருவானால் கப்பல் நிறுவனங்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம். குறிப்பாக எந்த நாட்டின் கொடியின் கீழ் கப்பல் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை விட அந்த கப்பல் யாருக்காக வேலை செய்கிறது என்பதே முக்கியம் என்ற நிலைப்பாடு சர்வதேச கடல் வர்த்தகத்திற்கு மிகப்பெரிய சவாலாக மாறக்கூடும். இதனால் அமெரிக்கா ஈரான் மோதல் ராணுவ இலக்குகளை தாண்டி பொருளாதாரம் மற்றும் சர்வதேச கடல் வர்த்தகத்தையும் நேரடியாக பாதிக்கும் புதிய கட்டத்தை எட்டுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது.